அழிஞ்சிட போகுது மதுரையே. உங்கள் கட்சியை காப்பாற்றுற வக்கும் துப்புமே உங்களுக்கு இல்லை. நீங்கள் இதை வந்து பேசலாமா? அன்வர் ராஜா ஒரு பக்கம் போயிட்டாரு, மைத்ரேயன் ஒரு பக்கம் போயிட்டாரு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயிட்டாங்க. செங்கோட்டையன் கூட 2000 பேர் வெளியில் போயிட்டாங்க. உங்கள் கட்சியை போய் இப்போ காப்பாற்றுங்க. உங்கள் கட்சியில் எல்லாரும் மாறி மாறி போய் மோடியினுடைய காலில் விழுந்துக்கிட்டு இருக்கிறீங்க. மோடியா அந்த லேடியான்ற பார்த்த கட்சியிலேருந்து ஒரு அமைச்சராக உங்களம்பா அவரும் ஒரு தற்குறித்தனமானவர் தான். பாலில் சோப்பு தண்ணி நிறைய கலந்தாங்கன்னு சொன்னார். பாலில் எங்கேயாவது கலக்க முடியுமா? அதை சொன்னவர் அவர் தானே. அவர் என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரி அறிவார்ந்த சிந்தனை மிகப்பெரிய நாசாவுக்கு கொண்டு போய் தன்னுடைய மூளையை கடன் கொடுக்குற அளவுக்கான அறிவாளிகளை செல்லூர் தர்மாக்கோள் விட்டார் பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறாரு திமுக அழிச்சிடும். பாஜக ஒட்டுமொத்தமாக கூறு போட்டு கண்டம் துண்டமாக்கி காலுக்கடியில் போட்டு படுக்க வச்சிருக்கு உங்களை. அது உங்களுக்கு தெரியல. உங்களையெல்லாம் வழி நடத்தின சின்னம்மா ஒரு பக்கம் போயாச்சு, இபிஎஸ் ஒரு பக்கம் போயாச்சு, செங்கோட்டையன் ஒரு பக்கம் போயாச்சு. செங்கோட்டையன் ஆளுமை மிக்க தலைவர் இல்லையா? மறுத்துருவீங்களா? இவரை விட அவர் சீனியர். நீங்கள்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு வெக்கம்ன்றது கிடையாது. அந்த அம்மா உங்களெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒன் மேன் ஷோ காட்டிட்டு போயிட்டாங்க. ஒன் மேன் ஆர்மியாக ஒரு இரும்பு மங்கையாக இருந்து உங்களெல்லாம் நீங்களாம் ஒரு பேட்டி என்னைக்காக கொடுக்க முடியுமா? போட்டி எடுத்துருவாங்க அந்த அம்மா. நீங்கள் இன்றைக்கி இப்போ பத்திரிக்கை அது வரும் பேட்டியை கொடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ராஜேந்திர பாலாஜிக்கு இப்போ உள்ள சட்டமன்ற தேர்தலையே அவருடைய பாஜகவை போன்று அவருடைய காவி முகமெல்லாம் வெளிப்பட்டதெல்லாம் பார்த்தீங்க. சிறுபான்மை மக்களை எப்படி பேசினார், இஸ்லாமியர்களை எப்படி பேசினார்ன்றதெல்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? அவர்களுடைய